பிள்ளையான் அவர்கள் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலதிக வைத்திய சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலைகளின் சார்பில் பேசவல்லவரான சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதனை தனியார் செய்தி பிரிவு ஒன்றிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். பல்வேறு குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். பல்வேறு குற்றச்சாட்டு என்று சொன்னால், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் காணாமலாக்கல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் பிள்ளையானிடம் மேலதிகமான சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் கூறிய பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலதிகமான விசாரணையும் பிள்ளையானிடம் முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் பிள்ளையான் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுகையினம் காரணமாக 15/4/2026 அன்று பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் தற்போது மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளையானுக்கு என்ன இடம் பெற்றது, பிள்ளையானுக்கு ஏன் இந்த நிலை என்கின்ற கேள்விகள் பலரிடம் எழுந்திருக்கின்றது. பிள்ளையான் உண்மையில் சுகையினம் அடைந்தாரா அல்லது சுகையினமாவதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் எல்லோரிடம் இருக்கக்கூடிய குழப்பங்கள். ஆனால் இந்த விடயம் தொடர்பில் பிள்ளையான் தரப்பில் இருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிள்ளையானுக்கு என்ன இடம் பெற்றது, பிள்ளையானுக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பது தொடர்பிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பிள்ளையான் கடந்த 1 வருடங்களாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஏதுவான முகாந்திரங்கள் எதுவுமற்ற நிலையில் கடந்த வாரம் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு நீதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். கடந்த வாரம் 1 வருடம் ஆகுகின்ற போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வைத்திய சான்றுகளும் பெறப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கான நீதிமன்றத்தின் அனுமதியை பெறுவதற்காக கடந்த வாரம் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார். முதலில் அவர் கொழும்பு மகசின் சிறைச்சாலைக்கும் 2ஆம் நாள் அவர் கண்டி போகம்பரை சிறைச்சாலைக்கும் மாற்றப்பட்டிருந்ததுமை அனைவரும் அறிந்தது. எனினும் கடந்த 4 நாட்களாக அவர் போகம்பை சிறைச்சாலையில் இருந்து கொழும்பில் உள்ள வெலிசரை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார். கொழும்பில் இருக்கக்கூடிய வெலிசரை கடற்படை முகாமை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அதில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பல இளைஞர்கள் சித்திரவதைக்குள்ளாமையும் இருக்கின்றது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுடவால் கடத்தப்பட்ட பலர் அந்த குறித்த முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அந்த முகாமை பார்த்த உடனேயே பிள்ளையானுக்கும் ஓரளவுக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்கும். இங்கு சென்றால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பிள்ளையான் முதலில் அவர் உணர்வு ரீதியாக அறிந்திருப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெலிசரை கடற்படை முகாம் என்பது பிள்ளையானுக்கும் நல்ல பரிச்சயமானது.